எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு மகா கோரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பல பேர் அதை பார்த்துட்டு தூங்காமல் இருந்திருப்பீங்க. பல பேருக்கு நைட் மேர்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒன்ஸ் நம்ம மண்டையில் ஏறிக்கிச்சு அப்படின்னா நம்ம தூங்குற நேரத்தில் நம்ம கனவுல வந்து அதை தொந்தரவு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு காட்சி, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஆழ் மனசுக்குள்ளே போய் பதியக்கூடிய ஒரு வீடியோ அது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் 3 கஞ்சா குடிக்கு தருதலைகளால் கோரமாக தாறுமாறாக வெட்டப்பட்டார். அந்த காட்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க அதை பார்த்து அழுதுதுன்னே சொல்லலாம். அழுதது, கொந்தளித்தது, கோபப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கஞ்சா தான் காரணம், இந்த போதைப்பொருள் தான் காரணம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 16 வயசு 17 வயசு சிறுவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கோரச்சேலை செய்கிறதுக்கு தைரியம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த ஒரு கஞ்சா போதை. ஏன்னா வெட்டினவங்க வந்து ஏதோ முன்விரோதத்தாலேயோ ஏதோ ஒரு பகையாலேயோ கோபத்தாலேயோ அது செய்யலை. அணுவணுவாக ரசித்து அனுபவித்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணானுங்க. அப்போது அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தலைக்கேறி இருக்கிற அந்த போதை. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பதிவு போட்டாங்க. கட்சிகள்லேருந்து சாதாரண பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே பதிவு போட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், இப்படிப்பட்ட கஞ்சா போதையை தமிழ்நாடு முழுக்க புழங்குவதற்கு அனுமதித்திருக்கிற அல்லது அதை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு தான் காரணம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒருமித்த குரலாக திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை கொடுத்தாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாரத்தான் மாசு சார் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கஞ்சா கல்டிவேஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் முற்றிலுமாக அழிச்சிட்டோம், சுத்தமாக கிடையாது, தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா கல்டிவேஷன் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறாரு. மாசு சார், உங்ககிட்ட கஞ்சா கல்டிவேஷனை பற்றி யாருமே கேட்கல. தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் அளவில் கஞ்சா விதைக்கப்படுகிறது, இத்தனை ஏக்கர் நிலத்தில் கஞ்சா பயிரிடப்படுகிறது அப்படின்லாம் யாரும் உங்ககிட்ட குற்றச்சாட்டு வைக்கல. கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கஞ்சா இந்த மாதிரி படிக்கிற மாணவர்கள் கைக்கு எளிதாக போய் சேர அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு இருக்குது, தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கஞ்சா கல்டிவேஷன் தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லைங்க அப்படிங்க யார் கேட்டால் உங்ககிட்ட? அப்போது இது மொத்தமாக மடைமாற்றக்கூடிய செயல். இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் போதை பழக்கம் பாதியாக, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கீழே குறைஞ்சிருச்சிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த போதை பழக்கம் எங்கேயோ இருந்துச்சிங்க. கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேணாம்? எல்லாருக்குமே தெரியும் 2021க்கு முந்தைய அந்த அதிமுக ஆட்சி காலத்துலையுமே கூட ஒன்றும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு, சோஷியல் மீடியாவே இல்லாத அளவுக்கு ரொம்ப மக்கள் ஒன்றும் இருட்டிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போவே சோஷியல் மீடியா எல்லாருடைய பயன்பாட்டிலையும் தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்பப்போ அன்றாடம் வர செய்திகளை மொபைல் ஃபோனில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போது இப்போ விட அதிகமான போதை பழக்கம், கஞ்சா பழக்கம் அப்போ இருந்திருந்தா இந்த அளவுக்கு செய்திகள் அப்பயும் வந்திருக்கணுமே. அப்போ வரலையே. இப்போ தானே இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் தான் தொடர்ச்சியாக அந்த இடத்துல கஞ்சா, இந்த இடத்துல கஞ்சா, மாணவர்கள் கையில் கஞ்சா போட்டுட்டு இதை பண்ணானுங்க அதை பண்ணானுங்க செய்தி இப்போ தானே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் போகக்கூடிய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் அந்த மாணவர்களிடம் அவர் பேசும்போது, உரையாற்றும் போது இந்த போதை பொருள் பற்றிய விழிப்புணர்வை அளவுக்கு அதிகமாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் நாங்கள் கின்னஸே படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நம்மளே கேட்டுக்கிறோமே, மாணவர்களே, மாணவ செல்வங்களே, போதையின் பாதையில் செல்ல வேண்டாம், அப்பா சொல்கிறேன். ஆமாம், அப்பா சொல்லிட்டா உடனே கேட்டுருவாங்க, ஐயோ எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இனிமேல் நாங்கள் போதையின் பாதையில் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் உடனே தெரிஞ்சிருவாங்க. இந்த சேலம் சித்த வைத்திய சாலையில் ஒரு வைத்தியர் சொல்லிட்டு இருப்பார் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், பேர பிள்ளைங்களா வேண்டாமுடா, உடம்புக்கு எடுத்துக்காதீங்கடா, தப்பாக எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எப்படி எல்லாரும் சரி வேணாம் விடுங்க. அப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உடனே எல்லாருமே போதையின் பாதையில் போகாமல், ஆமாம்மா அப்பா சொல்லிட்டாரு உடனே கேட்கணும் அப்படின்னு திரும்பிடுவாங்க இல்லையா? செய்ய வேண்டியது என்ன, போதையின் பாதையில் செல்லக்கூடாது அப்படின்னா போதையின் பாதையை முள்வேலியை போட்டு அடைக்கணும். அதை விட்டுற வேண்டியது, எல்லா பாதையும் திறந்து விட்டுற வேண்டியது. இந்த டாஸ்மாக் ஒரு பாதை, கஞ்சா ஒரு பாதை, அதை அடைக்க மாட்டேன், எல்லாத்தையும் திறந்து விட்டுருவேன். ஆனால் யாரும் போதையின் பாதையில் செல்லக்கூடாது அப்படின்னா எல்லாம் போகாமல் வந்துக்குவாங்க. முதல்ல அதை முள்வேலியை போட்டு அடைங்க, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் சொல்ல தேவையில்ல, பேர பிள்ளைகளா போதையின் பாதையில் போகாதீங்கன்னு அப்புறம் நீங்கள் சொல்ல தேவையில்ல, அவனே போக மாட்டான். அடிச்சதுக்கு அப்புறம் எங்கேருந்து போவான்? இதில் போகிற போகல இன்னொரு விஷயத்தை வேறு சேர்த்து சொல்கிறார். என்ன தெரியுமா, இந்த திமுக ஆட்சியில் போதை பழக்கம் வளர்ந்திருக்கிறது என்பது உண்மையற்றது, உண்மைக்கு புறம்பான செய்தி, சுத்த பொய் அப்படிங்கிறாரு. என்னங்க ஐயா, இது கேட்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? மழைக்காலங்களில் சென்னையில் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது திமுக உடன்பிறப்பு ஒருத்தன் கழுத்தளவு தண்ணியில், ரோட்டில் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கவில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியில், பாருங்க எல்லாம் வெட்ட வெளியா இருக்குது அப்படின்ட்டு வேற எங்கேயோ எடுத்த போட்டோவை
ட்விட்டரில் ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அவன் எங்கே நின்றுட்டு இருப்பான்? அவன் அவங்க வீட்டுக்குள்ளே இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்குதுங்க ஐயா நீங்கள் சொல்கிறது. சென்னையில் சுத்தமாக போதை பழக்கமே இல்லை அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுதுங்கய்யா. ஒரு நாள் ஒருத்தன் போஸ்ட் எடுத்து போடுறாங்கய்யா. இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்தா தானே பாருங்கள். நானும் இன்ஸ்டா பக்கம் போனதில்லை, போகிற பழக்கமும் எனக்கு கிடையாது. நமக்கு ஆல்வேஸ் ட்விட்டர், இந்த யூடியூப், இதை விட்டால் வேறு எதுவும் போகிறதில்ல. இந்த பசங்க இந்த ரீல்ஸ் எடுத்து போடுறதெல்லாம் இப்போ தான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க ட்விட்டரில். இந்த 3 தருதலைங்க போயிட்டு அங்கே வெட்டினானுங்கள்ல அந்த பையனை. அதுக்கப்புறம் தான் இந்த ரவுடி கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அந்த ரவுடி கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இந்த கானா பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பரவிட்டு இருக்குது. இதையெல்லாம் கவர்மெண்ட் கண்டுக்குதா இல்லையா? இதுக்கு உளவுத்துறை, இந்த சைபர் கிரைமு, இதெல்லாம் என்னத்துக்கு இருக்குது? இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு ரிப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயமோ, கொடுக்க வேண்டிய என்னது பேர் கடமையோ உங்களுக்கு இல்லையா? முதல்லையே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுத்திருந்தா இந்த அளவுக்கு இது பெருகி வந்திருக்காது. இன்ஸ்டாவில் ரீல் போடுறது, இன்ஸ்டாவில் கத்தி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு நாங்கள் அப்படி இப்படின்னு இப்படி சட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு ரீல் போடுறாங்களே, அப்பயே அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டி அவன் இன்ஸ்டா ஐடியை முடக்கி சப்புன்னு 4 வச்சு அனுப்பி விட்டுருந்தா இந்த அளவுக்கு இது வளர்ந்து நிற்காது. இன்ஸ்டாவில் ரீல் போடும்போது கத்தி வச்சு சுற்றும் போது எவனுமே என்னை கண்டுக்கல, வெட்டினா மட்டும் எவனை கண்டுக்க போகிறான் அப்படின்ற அதுப்பு தான் இந்த அளவுக்கு செய்ய வைக்குது. பாருங்க, ஒரு காட்சி, ஒரு ரீல் தான். கோர்ட்டில் அவன் ஏதோ ஒரு கேஸ் வாங்கி இல்லை ஏதோ ஒரு சமாச்சாரத்துக்காக கோர்ட்டில் போய் உட்காந்துக்கிறான். கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு ரீல் போடுறான். என்னது, எனக்கு இங்கே தம்மு கிடைக்கல, ஒரே ஃபீலாக இருக்குது, கிஸ்ஸாவா இழுத்தா தான் ஏதோ அந்த ரீல் நீங்களே பாருங்க. தம்மு இல்லாம ரொம்ப பிள்ளாச்சு, என் பிள்ளைங்களுக்கு காலு பண்ணி குச்சாச்சு, வெள்ளிக்க கிசா போத கண்ண மூடி. பார்த்துட்டீங்களா? கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ எனக்கு கஞ்சா கிடைக்கலையே, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன், அவங்க வாங்கி வந்துடுவாங்க, அப்படி இழுத்தா கொஞ்சம் கிஸ்ஸாவாக இருக்கும்ட்டு கோர்ட்டில் உட்காந்து ரீல் போடுற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, உளவுத்துறை, தமிழ்நாட்டுடைய அரசு அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமே இயங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, இதை கூட விடுங்க. இன்னொருத்தன் போலீஸ்கிட்ட போய் வம்பிழுக்கிறது போகிறான், போலீஸ்கிட்ட அடிக்கிறதுக்கு போகிறான். அவன் யார்? அவன் பெரிய அமைச்சருடைய மகனோ அல்லது மிகப்பெரிய பணபலம் செல்வாக்கு கொண்டவனோ அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு ஆள். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவனுடைய அவனை பார்த்தாலே தெரியுதில்ல. போலீஸ் அடிக்கிறதுக்கு போகிறான். எந்த தேர்தல் போகிறான்? பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு போகிறானா? இல்லை சார், இன்னொரு விஷயத்தை வேறு சேர்த்து சொன்னார், அதான் ஹைலைட்டு. என்ன தெரியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவும் கஞ்சா புழக்கமோ இந்த மாதிரியான எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் அந்த கஞ்சா கல்டிவேஷனை 0 பண்ணிட்டோம். இருந்தாலும் ஏதோ நான்சென்ஸ் மாதிரி, சில்லி மாதிரி இந்த எதிர்கட்சிகள் தான் தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எங்கேயாவது கஞ்சா விற்கிற மாதிரி தெரிஞ்சாலோ, எங்கேயாவது கஞ்சா புழக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போய் இதை பிடிச்சி போடுறோம். தமிழக காவல்துறை போயிட்டு அவங்க கவால்னு பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துரும் அப்படிங்கிறாரு மா சுப்பிரமணியன் சார். யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிற தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். ஆமா, எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் தான் போயிட்டு மூல முடுக்கு, சந்து பொந்து, இழுந்து இடுக்கு எல்லாத்திலையும் தேடி போயிட்டு எங்கெங்கெல்லாம் கஞ்சா வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அதை வியாபாரம் பண்றாங்க, யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்துறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். தமிழக உளவுத்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் அப்படி என்ன வேலை? தமிழக உளவுத்துறை செய்ய வேண்டிய வேலையை எதிர்கட்சி தான் செய்யணும் அப்படின்னா, அல்லது ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை எதிர்கட்சி தான் செய்ய வேணும்னா உங்கள் ஆட்சியை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. ஆக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். முன்னாடி ஆட்சியில் என்ன சும்மா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தும்மல் வந்துட்டா போதும், ஐயோ ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் அப்படிம்பார்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. ஆட்சி அவங்க கூட கொடுத்துட்டு போங்க. கஞ்சாவை அவங்க தடுக்க வேண்டிய விதத்தில், கட்டுப்படுத்த வேண்டிய விதத்தில் அவங்க கட்டுப்படுத்திப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? நியாயமான கேள்வியா இல்லையா? நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. அப்படி ஒரு வேளை யாராவது கஞ்சா விற்பனை செய்பவர்களை பற்றியோ அல்லது கஞ்சா வாங்குபவர்களை பற்றியோ தகவல் கொடுத்தால் அவர்களுடைய பெயர் வெளியிடப்படாது, அவர்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். இட் வில் பி கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறாரு மாசு சார். ஒரு இடத்துல கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிற தகவலை ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா அடிக்கிறவங்க, அந்த கஞ்சா விற்கிறவங்க எல்லாம் கஞ்சாவை போட்டுக்கிட்டு வந்து அவங்க அப்பாவையும் பையனையும் கொடூர தாக்குதல், அவங்க வீட்டுக்கே வந்து அவர்களுடைய அட்ரஸை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவையும் பையனையும் தாக்குறாங்க. எப்படி அவங்க வந்து போலீஸ்கிட்ட தான் அந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. அப்போது இவங்க தான் போலீஸ்கிட்ட தகவல் சொன்னாங்க, இவங்களோட வீடு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த கஞ்சா கோஷ்டிகளுக்கு யார் கொடுத்துருப்பாங்க?
போலீஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் எழுப்ப விரும்பவில்லை. போலீஸ் மேலே நான் பழி சுமத்த விரும்பவில்லை. தெரியல, கேட்குறேன். இது மர்மமாகவே இருக்கிறது. அப்படின்னும் போது ஐயா மாசு சார் அவர்கள் சொல்கிறாருல்ல, உங்களுடைய தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். எந்த இடத்துல கஞ்சா விற்கப்பட்டாலும், எந்த இடத்துல இந்த மாதிரி தகாத காரியங்கள் நடந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து எங்களை அணுகலாம், நாங்கள் உங்களை ரகசியமாக வச்சுப்போம். தெரியுது. இப்படி இருக்கும்போது யார் நம்பி வந்து உங்கள்கிட்ட தகவல் கொடுப்பா, உங்கள் கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா? அப்போ நீங்களும் தேடி போய் கண்டுபிடிக்க மாட்டீங்க. எந்த இடத்துல விற்கிது, எந்த இடத்துல வாங்குது அப்படின்றத தேடி போய் மூலமுழுக்கெல்லாம் போய் உங்களுடைய உளவுத்துறை, காவல்துறை கண்டுபிடிக்காது. அப்படி ஒருவேளை யாராவது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு போய் உங்ககிட்ட தகவல் கொடுத்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு இந்த போதை பழக்கத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகரித்துள்ளது என்பது பொய்யான செய்தி அப்படின்ட்டு மாசு சார் அவர்கள் சொல்கிறாரு. தமிழக மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு உறுதியாக தெரியுது, இந்த திராவிட மாடல் அரசு இதை ஒழிக்காது. இதன் மூலமாக இன்னும் எத்தனை உயிர் போகிறதுக்கு காத்துட்டு இருக்குது, எத்தனை குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குது, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எத்தனை பள்ளி மாணவர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படணும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான பார்டர் லைன் என்ன, எப்போ அந்த பார்டர் லைன் எட்டுதோ அப்போ தான் நாங்கள் இதுக்கெல்லாம் முழுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த பார்டர் லைன் என்னங்கிறது நமக்கு புரியல. அதனால் இந்த ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னா பார்த்து 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 அவங்களுக்கும் they are fed up with this government. அப்படி இருக்கும்போது அடுத்து வரப்போகிற ஆட்சியாவது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே போர்க்கால அடிப்படையில் முதல் நடவடிக்கையாக இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்களை தமிழகத்தை விட்டு முற்றும் முழுவதுமாக ஒழிக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்பதை தமிழக மக்கள் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.